அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த கோரிக்காகத்துக்கு அதே காட்டுல இருக்கிற லூனா குருவியை பார்த்தாலே எப்பவுமே பிடிக்காது. ஏன்னா லூனா குருவி எப்பவும் நேர்மையாவும் நியாயமாவும் இருக்கிறதுனால கோரிக்காகத்துக்கு லூனா குருவியை கண்டாலே பிடிக்காது. கோரிக்காகம் லூனா குருவிக்கு எப்பவும் ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காலையில கால்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, இப்ப மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. நம்ம உணவு சமைச்சு சாப்பிடுறதுக்கு தேவையான விறகு கட்டைகளை இன்னும் சேகரிச்சு வைக்கவே இல்ல. இப்படியே போனா மழை பெய்ய வேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம உணவு சமைச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் கோரி. காலுஜி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? லூனா குருவி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கமா பறந்து வரும். அதுகிட்ட விறகு கட்டைகள் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு லூனா குருவிக்கு முன்னாடி போய் அந்த விறகு கட்டைகளை நாம வெட்டி கொண்டு வந்துடுவோம். இப்ப போய் எதுக்கு நாம தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு கஷ்டப்படணும் காலுஜி? கோரிக்காகம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது லூனா குருவி அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்தது. லூனா லூனா, கொஞ்சம் இங்க வா. ஆமா, மழைக்காலத்துக்கு தேவையான விறகு கட்டைகளை சேகரிச்சு வச்சிட்டியா? இல்ல கோரி அக்கா, நதிக்கரைக்கு பக்கமா நிறைய மரங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு காய்ந்த மரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில போய் அந்த மரத்தை வெட்டி கொண்டு வர போறேன் கோரி அக்கா. லூனா குருவி இப்படி பேசிட்டு பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. காலுஜி, பாத்தீங்கல்ல நம்மளோட வேலை எவ்வளோ சுலபமா முடிஞ்சு போச்சுன்னு. வாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு விடியற் காலையில லூனா குருவிக்கு முன்னாடி போய் அந்த விறகு கட்டைகளை வெட்டி கொண்டு வந்துடுவோம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் ரெண்டு பேரும் விடியற் காலையில அந்த காய்ந்த மரத்தை வெட்டி கொண்டு வரதுக்கு அந்த இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு அந்த காய்ந்த மரத்துக்கிட்ட போய் சேர்ந்த காகங்கள், காலுஜி, இதான் அந்த லூனா குருவி சொன்ன மரம். சீக்கிரம் வெட்டுங்க. அந்த லூனா குருவி வர்றதுக்குள்ள நம்ம மரத்துண்டுகளை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். பிறகு காலுக்காகவும் வேக வேகமா அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. பிறகு இப்படி வெட்டின மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிங்கி, குக்கு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டிலேயே பத்திரமா இருங்க. அம்மா காட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான விறகுகளை வெட்டி கொண்டு வரேன். இப்படி சொன்ன லூனா குருவி அந்த காய்ந்த மரத்தை போய் பார்த்தது. ஆனா நேத்து பார்த்துட்டு போன அந்த மரம் அங்க இல்ல. என்ன இது? நேத்து தான் இந்த இடத்துல நான் ஒரு காய்ந்த மரத்தை பார்த்தேன். இப்ப அந்த மரம் எங்க போச்சு? இப்ப என்ன பண்றது? எல்லாரும் அவங்களுக்கு தேவையான விறகுகளை சேர்த்துட்டாங்க. நான் தான் இன்னும் விறகுகளை கொண்டு போய் சேர்க்கவே இல்ல. இப்படி சொன்ன லூனா குருவி பிறகு வெறும் கோடாரி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே சமயம் காகங்கள் ரெண்டு பேரும் அவங்களோட வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் உணவு தேட போன கோரிக்காகவும் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த வழியை லூனா குருவி உணவு தேடி எடுத்துக்கிட்டு பறந்து வந்துகிட்டு இருந்தது. லூனா குருவியை பார்த்த கோரிக்காகவும், லூனா, இங்க வா. காலையில உணவு தேட போனேன். ஆனா சாயந்தரம் வரைக்கும் எனக்கு உணவே கிடைக்கல லூனா. இப்ப வேற உணவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா கோரி அக்கா, இப்பெல்லாம் நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே இங்க அங்கன்னு அலைஞ்சு இந்த தானியங்களை கொண்டு வரேன். இப்ப மழைக்காலம் வேற தொடங்க போகுது. உணவுப் பொருட்களை சேமிச்சு வேற வைக்கணும். உணவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல லூனா. கோரி அக்கா, நான் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரும்போது வர வழியில மனிதர்கள் அவங்களோட நிலத்துல கேரட் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ அறுவடை பண்ண இடத்துல கேரட்டோட சின்ன சின்ன துண்டுகள் இருக்கும். நீங்களும் காளானும் வந்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் நம்ம அந்த கேரட் துண்டுகளை எடுத்துக்கிட்டு வரலாம். சரி லூனா, நீ போகும்போது எங்களையும் அழைச்சிக்கிட்டு போ. நாங்களும் உன் கூட வரோம். மறுநாள் பொழுது விடிந்தது. காலுஜி, சீக்கிரமா எழுந்துருங்க. லூனா குருவி ஒரு வயல்ல கேரட் துண்டுகள் இருக்கிறத பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால லூனாவுக்கு முன்னாடி நாம போய் அந்த கேரட் துண்டுகளை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்படி பேசின கோரிக்காகவும் ஆளுக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லா கேரட் துண்டுகளையும் மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு காகங்களும் அவங்க வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. பிங்கி, நீயே என் கூட வா. ஒரு நிலத்துல கேரட் துண்டுகள் இருக்கு. அதை போய் எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படியே கோரி அக்கா வீட்டுக்கு போய் அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போகலாம். இப்படி சொன்ன லூனா குருவி பிங்கியை அழைச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி அக்கா, கோரி அக்கா, கதவு தரங்க. பிறகு கோரிக்காகவும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. கோரி அக்கா, சீக்கிரம் கிளம்புங்க.
கேரட் எடுத்துக்கிட்டு வர போகலாம். நான் வரல லூனா. மழைக்கு தேவையான உணவுகள நான் ஏற்கனவே சேகரிச்சு வச்சுட்டேன். நீ வேணும்னா உனக்கு தேவையான கேரட்ட போய் எடுத்துக்கிட்டு வா. எனக்கு தேவையில்ல. பிறகு லூனாவும் பிங்கியும் கேரட் எடுக்கிறதுக்கு நிலத்தை நோக்கி பறந்து போனாங்க. போன இடத்துல ஒரு கேரட் துண்டுகளை கூட இல்ல. அந்த நிலமே காலியா இருந்தது. இதை பார்த்த லூனா குருவி அழ ஆரம்பிச்சது. அட கடவுளே, என்ன இது? ஒரு கேரட் துண்டுகள் கூட இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு ஏமாற்றமாவே இருக்கே. நான் என்ன செய்வேன்? அம்மா, நம்ம காலையிலேயே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நம்ம லேட்டா வந்ததுனால மற்ற பறவைகள் எல்லாம் காலையிலே வந்து எல்லா கேரட்டையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நம்ம காட்டுல குகை ஒண்ணு இருக்கே. அதுல ரொம்ப நாளா ஒரு கழுகு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த லூனா குருவி கிட்ட போய் சொல்லி எப்படியாவது அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்போம். பிறகு அந்த லூனாவுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன? கோரி, வா, இப்பவே லூனாவோட வீட்டுக்கு போவோம். ஏதாவது போய் சொல்லி லூனாவை அந்த குகைக்கு அனுப்பி வைக்கலாம். இப்படி பேசின 2 காகங்களும் லூனாவோட வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்தாங்க. லூனா, லூனா, கொஞ்சம் வெளியே வாயேன். என்ன கோரி அக்கா, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? லூனா, நம்ம காட்டோட கடைசி பக்கத்துல ஒரு குகை ஒண்ணு இருக்குல்ல. அந்த இடத்துல நிறைய தானியங்கள் இருக்கு. நாங்க போய் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நீ போய் உனக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. சீக்கிரம் போ. லேட்டா போனா மத்த பறவைகள் எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்படியா கோரி அக்கா, நான் இப்பவே அந்த இடத்துக்கு போறேன். இப்படி சொன்ன லூனா குருவி அந்த குகை இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. அட, என்ன இது? இந்த இடத்துல நிறைய தானியங்கள் இருக்குன்னு கோரி அக்கா சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு தானியங்கள் கூட இல்லையே. லூனா குருவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு வயதான கழுகோட குரல் கேட்டது. என்ன காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. உடனே லூனா குருவி அந்த குகைக்குள்ள எட்டி பார்த்தது. உள்ள ஒரு வயதான கழுகு அடிபட்டு படுத்துக்கிட்டு இருந்தது. லூனா குருவியை பார்த்த அந்த கழுகு, குருவி, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். கழுகண்ண, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வலியை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்படி சொன்ன லூனா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல ஒரு மூலிகை செடியை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தது. பிறகு அந்த மூலிகையோட சாரை கழுகோட ரெக்கையில சொட்டு சொட்டா விட்டது. பிறகு அந்த கழுகு குணமாகி எழுந்திருச்சு உக்காந்தது. குருவி, இங்க வா. இந்தா, இந்த பெட்டியில நிறைய வைரங்களும் தங்க நகைகளும் இருக்கு. பிறகு இந்த உணவு மூட்டைகள் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு போ. எந்த பறவையும் எனக்கு உதவி செய்யல. நீ தான் எனக்கு வந்து உதவி செஞ்ச. அதுக்கு கைமாறாதான் இந்த பரிசை உனக்கு தரேன். இந்தா, வாங்கிக்கோ. பிறகு லூனா குருவி கழுகுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த புதையல் பெட்டியும் உணவு மூட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. வழியில லூனாவை பார்த்த காகங்கள் பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. லூனா, என்ன இருக்கு இந்த பெட்டியில? அப்புறம் இந்த மூட்டையில என்ன இருக்கு? காலண்ண, கோரி அக்கா, நீங்க போக சொன்ன குகைக்கு தான் நான் போனேன். ஆனா அங்க தானியங்களே இல்ல. ஒரு வயதான கழுகு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. அந்த கழுகுக்கு நான் உதவி பண்ணேன். அதனால அந்த கழுகு வைர நகைகளையும் உணவு மூட்டையும் எனக்கு கொடுத்தது. அதான் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன லூனா குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, என்ன இது? நாம ஒண்ணு நினைச்சா தானா வேற ஒண்ணு நடக்குது. கோரி, நம்ம யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்லது நடந்திருக்கும். நாம தான் யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சது இல்லையே. ஆனா லூனா குருவி அப்படியா? எல்லாருக்கும் உதவி செஞ்சதால அதுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. காலுஜி, இனிமே நம்மளும் லூனா குருவி மாதிரி நேர்மையா இருந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். ஒரு காட்டுல பறவைங்களும் குரங்குகளும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. பறவைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே குரங்குகள் போய் உதவி பண்ணும். பறவைகளும் குரங்குகளும் தங்களுடைய வீடுகளை மரத்துக்கு மேல கட்டி வாழ்ந்தாங்க. லூனா என்ற பறவை தான் பொண்ணு பிங்கியோட வாழ்ந்து வந்தது.
தான் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல வேலை பார்க்கணும்னு தான் லூனா குருவிக்கு ஆசை. லூனா குருவி அந்த காட்டுல ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இது கோடை காலம்ன்றதுனால ஐஸ்கிரீம் வியாபாரம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுல உள்ள பறவைகள், குரங்குகள் எல்லாரும் லூனா குருவி ஐஸ்கிரீம் கடையில போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால லூனா குருவிக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. பறவைகளும் குரங்குகளும் இப்படி ஒற்றுமையா இருக்கும்போது ராமு என்ற ஒரு குரங்கு மட்டும் எந்த வேலைக்கும் போகாம சும்மா சுத்தி வந்தது. அப்புறம் பறவைங்க வீட்டுல இருந்து உணவுகளை திருடி சாப்பிட்றது, பறவைகளோட முட்டையை உடைச்சு போடுறது, பறவைங்களோட கூடுகளை உடைக்கிறது, இப்படியெல்லாம் அந்த குரங்கு செஞ்சுக்கிட்டு இருந்தது. குரங்குகள் எல்லாம் அந்த ராமு குரங்கை எத்தனையோ முறை கண்டிச்சு பார்த்தாலும் அந்த ராமு குரங்கு திருந்தவே இல்லை. இப்படியே சில நாட்கள் போனது. பிறகு ஒரு நாள் ராமு குரங்கு லூனாவோட ஐஸ்கிரீம் கடைக்கு போச்சு. அங்க எல்லா பறவைகளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ராமு குரங்கு, இங்க பாரு லூனா, எனக்கு 2 ஐஸ்கிரீம் கொடு. உனக்கு பணத்தை நாளைக்கு கொடுக்கறேன். இங்க பாரு ராமு, ஏற்கனவே என் கடையில நீ நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்க. ஆனா ஒரு தடவை கூட பணத்தை கொடுக்கல. பணத்தை கேட்டா இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்ற. ஆனா இது வரைக்கும் பணத்தை நீ கொடுக்கவே இல்லை. இதுக்கு மேல என்னால உனக்கு ஃப்ரீயா ஐஸ்கிரீம் தர முடியாது. வியாபார நேரத்துல இங்க நிக்காத ராமு, போ. இப்படி லூனா குருவி சொல்ல, ஏய் குருவி, ஐஸ்கிரீம் கேட்டா தர முடியாதுன்னா சொல்ற. அது மட்டும் இல்லாம கடையை விட்டு வெளியே போன்னு சொல்ற. ஒரு சாதாரண குருவி குரங்கு கிட்ட மோதுனா என்ன ஆகுன்னு இந்த லூனாக்கு புரிய வைக்கணும். லூனா குருவி ஐஸ்கிரீம் கடை பக்கத்துல ரோசி கிளி துணி கடை வச்சிருந்தது. அன்னைக்கு நைட்டு வியாபாரம் முடிஞ்சதும் கடையை மூடிட்டு லூனாவும் பிங்கியும் பக்கத்துல இருக்கிற ரோசி கிளி கடைக்கு போனாங்க. லூனாவை பார்த்த ரோசி கிளி, வா லூனா, பக்கத்துலயே கடை வச்சிருக்க, இன்னைக்குதான் என் கடைக்கு வரணும்னு தோணுச்சா? ரோசி அக்கா, என் பொண்ணு பிங்கி நாளையில இருந்து காலேஜ் போறா. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸா காட்டுங்க. அப்புறம் ரோசி அக்கா, உங்க பையனும் அந்த காலேஜ்ல தானே படிக்கிறான்? ஆமா லூனா, அவனுக்கு தேவையானதையும் நான் வாங்கி கொடுக்கணும். லூனா, காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கே நம்ம 2 பேரும் ஃபீஸ் கட்டிட்டு பிள்ளைங்களை காலேஜ்ல விட்டுட்டு வருவோம். ரோசி அக்கா, எப்படியும் இந்த மாதம் ஐஸ்கிரீம் கடையில் நல்லா வியாபாரம் ஆச்சு. அதனால் காலேஜ் ஃபீஸ் ரெடி பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ. பிறகு லூனாவும் பிங்கியும் துணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. பிறகு இரவு நேரம் வந்தது. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே நான் நல்லா படிச்சு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேம்மா. அப்புறம் நல்ல வேலைக்கு போய் உங்களை நல்லா பாத்துக்குவேன். சரி பிங்கி, நீ இப்போ நல்லா தூங்கு. மற்றதை காலையில் பேசிக்கலாம். லூனா குருவி பிங்கிக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் ஒரு கபோர்டில் வச்சுட்டு பிறகு லூனாவும் பிங்கியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ராமு குரங்கு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தது. பிங்கிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம், அப்புறம் பிங்கிக்கு எடுத்த ட்ரெஸ், பேக் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வெளியே போச்சு. ஏய் குருவி, பணம் இருந்தாதானே நாளைக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டுவேன். உன்னால ஃபீஸ் கட்டவும் முடியாது, உன் பொண்ணை காலேஜுக்கு படிக்க வைக்கவும் முடியாது. நாளைக்கு நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு ராமு குரங்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. தூங்கி எழுந்திருச்ச லூனா குருவி காலேஜுக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் பிங்கியோட புது ட்ரெஸ்ஸையும் காணும்னு, அட கடவுளே, கபோர்டில் இருந்த பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் யார் எடுத்தா? இதையெல்லாம் அந்த ராமு குரங்கு தான் பண்ணியிருக்கோன்றத தெரிஞ்சுக்கிட்டு லூனா குருவி வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது. பிறகு தூக்கத்துல இருந்து எழுந்த பிங்கி, அம்மா, ஏன் அழுவுறீங்க? என்னம்மா ஆச்சு? பிங்கி, வீட்டில் வச்சிருந்த பணத்தையும் உன்னோட புது ட்ரெஸ்ஸையும் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் எப்படி ரெடி பண்ணுறது? அம்மா, அழாதீங்க. எனக்கு என்னவோ இது எல்லாம் பண்ணது அந்த ராமு குரங்கு தான்னு தோணுது. வாங்க, நம்ம புறா அங்கிளையும் ரோசி ஆண்டியும் கூட்டிக்கிட்டு குரங்கு மகாராஜா கிட்ட போய் சொல்லுவோம். அப்புறம் அந்த குரங்கை பிடிச்சு விசாரிப்பாங்க. இப்படி பிங்கி சொன்ன மாதிரி புறா, லூனா, பிங்கி அப்புறம் ரோசி கிளி எல்லாரும் குரங்கு மகாராஜா கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. பிறகு குரங்கு மகாராஜா, லூனா, சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? பிறகு லூனா குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் குரங்கு மகாராஜா கிட்ட சொல்லுச்சு. உடனே குரங்கு மகாராஜா ஆட்களை அனுப்பி ராமு குரங்கு பிடிச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டாரு. பிறகு ராஜாவோட ஆட்கள் ராமு குரங்கை பிடிச்சு ராஜா முன்னாடி நிற்க வச்சாங்க.
ராஜாவும் விசாரிச்சாரு. பிறகு ராமகுரங்கு அடி அடி நடிச்சு கேட்ட உடனே இதையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்குச்சு. பிறகு எடுத்த பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் ராமகுரங்கு கிட்ட இருந்து வாங்கி லூனா குருவி கிட்ட கொடுத்தாரு குரங்கு மகாராஜா. ஏ ராமு, இந்த காட்டுல பறவைகளும் குரங்கினமான நாமளும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லூனா குருவி யார்கிட்டயும் எந்த உதவியும் எதிர்பார்க்காம சொந்தமா உழைச்சி தன்னோட மகளை வளர்க்கிறா. ஆனா நீ எந்த வேலையும் செய்யாம திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. உன்னை இப்படியே விடக்கூடாது. நீ திருந்தணும்னா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். காவலர்களே, இந்த ராமகுரங்க பாதாள சிறையில அடைச்சி வையுங்க. பிறகு லூனா குருவி பிங்கிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி பிங்கியை நல்லபடியா காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சது. நண்பர்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.